ஒரு கொடித்தனம் என்று போகிறது. உனக்கு நான் கண்ணாகவும் எனக்கு கை கால் உதவியாகவும் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து ஒரு கிராமத்தை அண்டி ஒரு நகரத்தை அண்டி பிச்சை எடுத்து பிழைப்போம். முடியாத காலத்தில் ஒரு வழி ஏற்பாடு செய்து கொள்ளலாம். எப்படி அம்மா? எப்படி வருவோம் கூட உனக்கு நான் கண்ணாக இருந்து உனக்கு நான் உதவி செய்யறேன் அம்மா. அகட்டு வையனே தம்பி என்று பாராமல் கைகால் பார்த்தார். தன் மகன் என்று மாறாமல் கண்ணை பிடிக்க விட்டார். இருவரும் அறிவரான கழகத்திலே பிச்சை எடுத்து வாழ்கிறார்கள். பார்த்தார் எருமகளை எனமுறை 81,000 சேவலம் மனிதர்கள் பரமக்கரவர் கைலகிரி அமர்ந்துள்ள பரமக்கரவர் பார்த்தார். இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று உமா பார்வதியோடு பரமக்கரவர் இளைய மகனாகி அந்த உத்தரநாதத்தில் வாழ்ந்து வரக்கூடிய உத்தரநாதூரன் மகனாகிய சிவகாமி ஒருவர் கண்ணிழந்து ஒருவர் கை காலிழந்து 2 பேரும் பிச்சை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பரமட்டாரி கோரி ஆத்தியாத்தம் செய்ய வெள்ளைகிரி பக்கம் வெற்றிக்கூடிய பரம கடவுள் தமிழ்நாடு வர
சாமியே வணக்கம் சாமி, வணக்கம் சாமி. கழுப்பு விடுங்க இல்லை சாமி. கைலாயத்திலிருந்து ஈஸ்வரன் ஆகிய பரமேஸ்வரி வந்திருக்கிறதுனால காசு கொடுத்தது வரும்போது கழுப்பத்தை ஏதா விட்டானோ அது செய்யணும். அப்படி நானும் பாமர மக்களுக்கு படியளக்கக்கூடிய முக்கன் படத்தை பரமக்கடவுள் தெரிந்து கொண்டாயா? அது போக இருந்தாலும் இன்றைய தினத்தில் அதாவது என்னையே அல்லும் பகல் 60,000 நேரமும் ஆறானது சத்தியசீலனும் அந்த சிவகாமியும் இருவர்களும் எங்களையே கோரி எங்களையே புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கின்றது. அது நேரா சென்று காட்சிகள் கொடுக்க வேண்டும். நாங்கள் அங்கே சேர்த்துக்கிறோம். பிரகாசனாடி நீர்வளம் நலவளம் கொடிவளம் சொல்லக்கூடிய நன்னாடி இந்த நன்னாட்டிலே தானே நம்முடைய மகமாரியம்மன் சன்னதி முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிற நம்ம தாய் குலமாகப்பட்டது ஆனந்தமணி ஆனந்தமணி லட்சுமி ஆனந்தமணி லட்சுமி அவர்கள் தானே நமக்கும் நம்முடைய கொழுக்கும் தானே அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட 101 ரூபாய் மகமாரியம்மன் படித்தல் மாத்தான காலத்தில் நோகாமல் 10 சாமலும் அனைவரும் வாழ்க்கை வாழ் அன்பு வணக்கம். பாறையை நாடி இந்த உலகத்திலே வாழ்ந்து என்ன காரியத்தை சாதிக்க போகிறோம், என்ன செய்ய போறோம்? இருந்து கண்குருடாக இருந்து என்ன சாதிக்க போறோம்? என்ன செய்ய என்னுடைய மனதில் ஒரு ஆலோசனை. என்ன யோசனை இருக்கிறது? அதோ பார்த்தா ஒரு பாடு கண்ணீர் ஒன்று தெரிகிறது. அதில் நான் விழுந்து இறந்து விடுவதாகத்தான் என்னுடைய மனதில் உத்தேசம். தன்னை விட்டு நான் எங்காக சென்று பிடித்துக்கொள் தெரிகிறேன். உன்னை விட்டு பிரிய மாட்டேன். அந்த பாழை கிடத்திலே கொண்டோடு நான் இறங்குகிறேன். என் கையை பிடிக்கலையே. நான் இருந்தால் நீர் வருகிறார். அப்படி என்றால் ஆண்டவரை பிரார்த்தனை செய்து ஒருவனதாக அந்த மாளிகை
அம்மா சிவகாமி இருவர்களும் ஏன் அதுக்குள் அதாவது நீங்கள் இந்த பாழி கழுத்தில் விழுந்து ஏறி சாக போகிறீர்கள் சுவாமி எங்களுடைய விருத்தாந்த அத்தனை உங்களுடைய ஞானத்தால் பார்த்து நாங்கள் இருவரும் இந்த உலகத்தில் பிச்சை எடுத்து வாழ்ந்து என்ன காரியத்தை சாதிக்க போகிறோம் கண் இல்லாமலும் கை கால் இல்லாமலும் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் என்று இருவரும் ஒருவனதாக பாடு கிணற்றில் விழுந்த வழியாம் என்று வரும்பொழுது நாங்கள் வந்து மறுத்து விட்டீர்கள். நாங்கள் இந்த உலகத்தில் என்ன சுவாமி சாதிக்கிறோம்? அப்படியெல்லாம் வேண்டாம். உன்னுடைய கை கால் வளரும்படியாக நான் செய்கின்றேன். எனக்கு யார் தங்களிடத்தில் பேசிக் கொண்டிருப்பது எனக்கு கண்ணில்லாத குருடி எனக்கு ஒன்றுமே முடியவில்லையே. வெள்ளையங்கிரி பீடமாக இருந்துள்ள முக்கன் பருத்த பரமேஸ்வரன் பார்வதி 2 பேருமே பிரச்சண்டமா இருக்காங்க. ஐயனே தங்கள் கண்ணிலால் பார்த்து விட்டீர்களா? எப்ப சாமி பார்ப்பேன்? ஆண்டவன் அருள் கிடைக்கும். சற்று பொருள் சுவாமி, எனக்கு கை கால் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பரவாயில்ல. என்னை நம்பி வந்த அந்த பெண் அவருடைய தந்தையினால் இவருடைய கண்ணை இழந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு 2 நேத்திரத்தை கொடுத்தால் போதும் சுவாமி. அம்மா பார்வதா சுவாமி என்னே பார்வதா தெரிவித்த வார்த்தை குற்றம் குற்றமே சாமி. என் நேத்திரத்தை கொடுத்தால் என்னை காப்பாற்றி விடுவார் என்று என் தெரிவிக்கிறார். எனக்கு நேத்திரமே வேண்டாம். அவர் கால்கரத்தை வளர செய்தால் என்னை காப்பாற்றுவார். எனக்கு வேண்டாம் கண்டு அவருக்கு கால்கரத்தை கொடுங்க. பார்வதா அதாவது செருத்தொண்டனை நான் சோதிக்க சென்றேன். அப்பொழுது எப்படின்னு தெரிவித்தேன்? என்ன தெரிவித்தீர்கள்? செருத்தொண்டன் என்ன தெரிவித்த? உன் மனைவியாகிய நங்கையும் நீனும் இருவர்களும் ஒரு மனதா இருந்தால் தான் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படி தெரிவித்தேன். அதே போல இருவர்களும் அவங்க எப்படி ஒற்றுமையாக அந்த குழந்தையை அறுக்கும் போது இரு மனதும் ஒன்னா இருந்தார்கள், அதுபோல இவங்கள் இரு மனதும் ஒன்னா இருக்கின்றார்கள். அதனால இந்த பெண்ணாளுக்கு நேத்திரத்தை கொடுக்க வேண்டும். அந்த சத்தியசீலனுக்கு கைகால் வளர முடியாது செய்ய வேண்டும். 2 பேரும் அழுகு சாமி அந்த சிவகாமிக்கு நீ கண்ணை கொடுத்த